அப்ப அவங்களுக்கு நடுவுல நம்மால் ஒருத்தனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல். இன்னைக்கு இஸ்ரேலை சுத்தி இருக்கிற அத்தனை பேர் எதிரி. ஆனா இஸ்ரேல் மேல யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்? அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாக அந்த ஆதிக்க காலனி நாடுகளோட முழு சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கு. அதனால ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இந்த ஜூயிஷ் லாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூயிஷ் லாபி, இஸ்ரேலுக்காக பேசக்கூடிய அந்த மக்களோட லாபி வந்து பெருசு. அதை மீறி எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வர முடியாது. அமெரிக்கால யாரு பிரசிடென்டா வந்தாலும் இஸ்ரேல் எடுத்துக்கொண்டு அங்க பிரசிடென்டா இருக்க முடியாது. இந்த ஈரானோட அந்த பழைய அரசரிப்பான் குடும்பம் அமெரிக்கால இருக்கு. அவங்களை தூக்கி உள்ள வச்சு நம்ம மறைமுகமா ஆண்டலாம். எப்படி இன்னைக்கு வெனிசுவேலாவை பிடிச்ச ஆடுறாங்களோ அது மாதிரி ஆண்டலாம். உலகத்துல எல்லா ஆயிலும் நமக்கு எதிர்கால எந்த நாடுகள் கையிலும் என்ன இருக்காது. என்ன இருக்கு? எல்லா நாடுகளும் ஒன்று நம்ம நாடு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க நாடா இருக்கும், அல்லது மறைமுகமா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க நாடுகளா இருக்கும். அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிளான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய மற்றும் உலக அரசியல் மற்றும் சமூக விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க பாருங்க. என்னுடைய சேனல்ல வர எல்லா வீடியோங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நாம பேசு பொருளா எடுத்துக்கக்கூடிய விஷயம் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர். என்னதான் இத அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு போர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதோட மூலம், இதற்கூட ஆதி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடுதான். இதை நம்ம உண்மையால சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அப்ப இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இஸ்ரேல் உருவானது எப்படின்னு ஒரு வீடியோ என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிற அடிப்படை காரணங்கள்ல மிக முக்கியமான காரணங்கள் என்னங்கிறது அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப ஈரான்ங்கிற நாடு கல்ஃப் மிடில் ஈஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, மத்திய கிழக்கு கல்ஃப்னு சொல்றோம். அந்த இடங்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. அது என்ன வித்தியாசம்? அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மிடில் ஈஸ்ட் கல்ஃப் அப்படின்னு சொல்ற அந்த பகுதி வந்து அரேபியர்களால் நிறைந்த பகுதி. அது அரேபியன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். செமிட்டிக் மக்களால் நிறைந்த பகுதி. யூதர்களும் அந்த அரேபியர்கள்லாம் செமிட்டிக் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈரானியர்கள் பெரும்பாலானவர்கள் அவங்க செமிட்டிக் கிடையாது. அவர்கள் ஆரியர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். இனத்தால் அவர்கள் அரேபிய மக்களோடு வேறுபட்டவர்கள், இஸ்ரேலியர்களோட வேறுபட்டவர்கள். அவர்கள் இஸ்ரேலியர்களும் அரேபியர்களும் செமிட்டிக் மக்கள் நீங்க சொல்லலாம். ஈரானியர்கள் பெரும்பாலும் ஆரியர்கள். ஈரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பேரை தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு குழப்பம் வராது. ஈரான் லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆரியர்களின் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இந்தியாவில இருக்கிற ஆரியர்கள் மாதிரி, நம்ம தமிழகத்தில் இருக்க பார்ப்பவர்கள் மாதிரி அவங்களும் ஈரானியர்களும் ஆரியர்கள். அவங்க அரேபியர்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இஸ்லாமியர்கள் அவங்க சொல்லிக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் இரண்டு பெரும்பகுதி இருக்கு. அந்த மிக பெரும் பகுதியில் பாத்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் பெரும்பிரிவை சார்ந்தவர்கள். அவங்க தான் இந்தியாவில பெரும்பாலும் இருக்காங்க. பல நாடுகள்ல அவங்க தான் மெஜாரிட்டி 100% கூட சொல்லலாம். சில இடங்கள்ல சில 90%, 95% இருப்பாங்க. இரண்டாவது பெரிய பிரிவு ஷியா முஸ்லீம். இந்த ஷியா முஸ்லீம்களால் நிறைந்த நாடு தான் ஈரான். ஈரானோட 90-95% இஸ்லாமியர்கள், 95% இஸ்லாமியர்களுக்கு மேல அவங்க ஷியா முஸ்லீம்கள் நிறைந்த நாடு. இந்த முஸ்லீம் நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான்லயும் ஈராக்லயும் மட்டும்தான் பெரிய நாடுகள்ல ஷியாக்கள் அப்படின்னு சொல்ற இந்த பிரிவினர், இந்த இஸ்லாமிய வழிபாடு செய்கின்ற பிரிவினர், அவங்க வந்து மெஜாரிட்டி. மற்ற எல்லா நாடுகள்லயுமே சன்னி முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டி. அப்ப இதை நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கும்போது ஈரான் என்பது ஒரு தனிப்பட்ட நாடுன்னு பார்க்காம ஷியா முஸ்லீம்களின் ஒரு நாடாகவும் அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நாடாகவும் தான் அரேபிய பகுதிகளும் இஸ்லாமிய நாடுகளில் பார்க்கப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சு. அதனால மற்ற அரேபிய கண்ட்ரிகள் நாடுகள் இருக்குல்ல, அரேபிய நாடுகள்லாம் வந்து ஈரானும் தான் ஷியா அப்படிங்கிறதுனால அவங்கள ஒரு தள்ளியை வச்சு பார்த்தது. அவங்களும் ஒரு தள்ளியை வச்சுதான் இவங்களை பார்த்தாங்க. இதற்கு என்ன இந்த போருக்கு பின்புலம் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா 1930கள் வரைக்கும் அரேபிய பகுதிகள் வந்து பெருசா யாரோட கவனத்தை ஈர்க்காத ஒரு பகுதி. அங்க ஒண்ணுமே கிடையாது. வெறும் பாலைவனம் தான் இருக்கவங்க ஏதோ கஷ்டப்பட்டு பொழைச்சு அன்னாடம் காட்சிகளா சோத்துக்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க அரேபிய பாலைவனத்துல பெரும்பாலாக இருந்தார்கள். அதுக்கு விதிவிலக்காக ஈராக்கு, ஈஜிப்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சுதான் செஞ்சது. மற்றபடி பெரும்பாலும் அங்க வறுமை தான். ஏன்னா விளைச்சலும் கிடையாது, பாலைவனம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 1930க்கு அப்புறம் குறிப்பா சவுதி அரேபியால முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எண்ணெய் அங்கு வளம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து வெள்ளக்கார நாடுகள் என்ன பாக்குறாங்கன்னா, இந்த பகுதியில எண்ணெய் இருக்கு, இனி வருங்காலம் எண்ணெய் தான். அப்ப என்ன அவன் நாட்டுல இருக்கும்போது இனிமேல் நம்ம ஒரு நாட்டை போய் பிடிச்சு 1940-47க்கு அப்புறம் வந்து எல்லா நாடுகளும் சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாடுகள் தனியாக இருக்க வேண்டும். கொலோனியலிசம் ஹஸ் கம் டு an end. அதாவது காலனி ஆதிக்கம் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும், அவங்க அடிமையா வச்சிருக்க முடியாது, ஆனா அவங்க நம்ம கண்ட்ரோலும் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாம் எண்ணெய் இருக்கு. அப்ப அந்த எண்ணெய்க்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய கிழக்குள்ள அந்த
அரசியல்ல பாலிடிக்ஸ்ல முதல்ல பிரிட்டனும் பின்பு அமெரிக்கா, இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் பிரிட்டனோட நிலைமை இறங்கிருச்சு. அமெரிக்கா உள்ள பூந்து அந்த மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ல அவங்க காலை வைக்கிறாங்க. அவங்க காலை வைக்கிறதுனால வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா பிரச்சனைகளுமே அதுதான் காரணம். சரி, நம்ம காலை வைக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வைக்கிறது? அப்ப அவங்களுக்கு நடுவுல நம்மால் ஒருத்தனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல். இன்னைக்கு இஸ்ரேலை சுத்தி இருக்கிற அத்தனை பேர் எதிரி. ஆனா இஸ்ரேல் மேல யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்? அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாக அந்த ஆதிக்க காலனி நாடுகளோட முழு சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கு. அந்த இஸ்ரேல் அவங்க உள்ள கிரியேட் பண்ணதே இஸ்ரேலை வைத்து என்னை நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. இஸ்ரேல் என்பது யூதர்களுக்காக, யூத இன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அதுதான் இஸ்ரேல் பேர். உலகத்தில் உள்ள எந்த யூதனாலும் இஸ்ரேல் போய் செட்டில் ஆகிக்கலாம். இந்தியாவில் உள்ளவனாலும் சரி, அமெரிக்காவில் உள்ளவனாலும் சரி, ஆஸ்திரேலியா எந்த நாட்டுக்காக நீங்க யூதனாக இருந்தால் நீங்க இஸ்ரேல்ல சிட்டிசன் ஆகிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யூதன் மட்டும் நீங்க நிரூபிச்சா போதும். இந்தியாவில வந்து நீங்க நான் இந்து, நான் முஸ்லீம் சொல்லி வர முடியாது. கவர்மெண்ட் கொடுத்தா தான் உண்டு. அங்க நீங்க யூதரானா மட்டும் போதும் நீங்க இஸ்ரேல்ல சிட்டிசன் வாங்கிக்கலாம். இஸ்ரேல் வந்து யூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன சுத்தி இருக்கோம் முஸ்லீம், ஆதரவு எதுக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ள அந்த நாடுகள் கொடுக்கணும்? ஒரு நியாயமான ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? அப்ப இஸ்ரேல் உருவான வரலாறு நீங்க பார்க்க வேண்டும். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி சொல்லுவாங்க இல்லையா? பேங்கிங் இண்டஸ்ட்ரி கையில வச்சிருந்தது அந்த காலத்துல. இன்றைக்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி கையில வச்சிருக்கிறது, உலக அளவுல உள்ள பேங்கிங் இண்டஸ்ட்ரி கையில வச்சிருக்கு பெரும்பாலும் யூதர்கள் தான். அப்ப இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களை பத்தி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உலகத்தை எந்த நாட்டிலயும் இருக்கலாம், உலகத்துல 250 நாடுகள் எந்த நாட்டிலயும் இருக்கலாம். ஆனால் ஒரு யூதன் இஸ்ரேலாகத்தான் என்றைக்குமே இருப்பான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில ஒரு யூதன் இருந்தாலும் அவனோட ஆசை, அவனோட நானும் இஸ்ரேலா தான் இருப்பான். அதான் இந்தியா விரோதமா பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்களோட ஆசை, அவங்களுடைய தேசம் என்றைக்குமே இஸ்ரேல் தான். அதனால இஸ்ரேலுக்கு யூதன் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய நாட்டிற்குள் ஒரு யூதன் இருந்தாலும் அவன் தன்னை இஸ்ரேலியாகத்தான் பார்ப்பான். அவன் வந்து என்னைக்குமே வந்து அந்த நாட்டோட குடிமகனத்தை பார்க்க மாட்டான். அவனுக்கு இஸ்ரேல் தான் அவனோட நாடு. அப்ப இப்படி இருக்கும்போதுதான் அன்றைய சூழ்நிலைகளை 18-17ஆம் நூற்றாண்டுல உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா ராத்ஷைல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்ஷைல்ட் தான் உலகத்தோட எக்கானமி கையில் வச்சிருந்தாரு. எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இன்றைக்கு நமக்கு தெரியறவங்க. அன்றைக்கு இவங்களோட பல மடங்கு பணம் வச்சிருந்தோம் இந்த ராத்ஷைல்ட். முன்ன நீங்க கேட்கலாம், அப்ப இப்ப போனார் ராத்ஷைல்ட், அவ்வளவு காசு இல்லையா? எத்தனை தலைமுறையாக பிரிஞ்சிருச்சு யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கும் ராத்ஷைல்டோட குடும்பத்தோட மொத்த சொத்து எடுத்தா எவ்வளவு பணம் இருக்கும்? அந்த பணம் இன்னைக்கு உலகத்துல பணக்காரனா இருக்கவங்களோட கையில இருக்காது. அவ்வளவு பெரிய குடும்பம் ராத்ஷைல்ட் குடும்பம். இவ்வொரு யூதர்கள். இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணத்துல ஒருத்தர் ராத்ஷைல்ட் குடும்பம் தான். அதுல சில நபர்கள் தான் பணமும் கொடுத்து தங்களோட பவர்களையும் பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் இஸ்ரேலுங்க நாடை உருவாக்கவும் ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்க வச்ச ராத்ஷைல்ட் குடும்பத்தோட பங்கு பெரிய உண்டு. இன்றைக்கும் அந்த பைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை முழுக்க கண்ட்ரோல் பண்றது இஸ்ரேல் தான். அதாவது யூதர்கள் தான். அவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க பைனான்ஸ் இண்டஸ்ட்ரி. அமெரிக்காவோட பைனான்ஸ் இந்த பேங்கிங் செக்டர் முழுச கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்றது யூதர்கள் தான். மிகப்பெரிய பணக்காரர்கள் அத்தனை பேர் யூதர்கள் தான். அப்ப இந்த யூதர்கள் எங்க இருப்பாங்க? எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்ரேல் தான் அவங்களோட நாடு. அல்ல இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இந்த ஜூயிஷ் லாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூயிஷ் லாபி, இஸ்ரேலுக்காக பேசக்கூடிய அந்த மக்களோட லாபி வந்து பெருசு. அதை மீறி எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வர முடியாது. அமெரிக்கால யாரு பிரசிடென்டா வந்தாலும் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டு அங்க பிரசிடென்டா இருக்க முடியாது. அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ எந்த அளவுக்குன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்கன் ஒரு சோல்ஜர் நீங்க கொண்டீங்கன்னா உங்க நாட்டையும் வலிச்சிருவாங்க. ஆனா அமெரிக்கன் ஆர்மியோட பவரும் கூட அவங்க என்றைக்குமே அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் தவறுதலாக ஒரு அமெரிக்கன் நேவி ஷிப்பையே இஸ்ரேல் சிங்க் பண்ணிருச்சு, மூழ்கடிச்சிருச்சு. ஆனா அமெரிக்கா ஒண்ணுமே செய்யல. அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்காவோட உதவியில் இன்றைக்கு இல்லைன்னா இஸ்ரேல் என்ற நாடு அந்த பகுதியில் இருக்க முடியாது. அப்ப இருவருக்கும் அப்படி ஒரு நெருக்கமான உறவு. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு பேசப்படுகின்ற எல்லா இடத்துலயும் மொசாதுன்னு சொல்லுவாங்க, இஸ்ரேலோட சீக்ரெட் ஏஜென்சி. எல்லா இடத்துலயும் ஆட்கள் வச்சிருப்பாங்க. அமெரிக்காக்காரன் கூட நம்ப மாட்டான். அமெரிக்காக்காரன் சொல்லிக்கிறான் நேச நாடுன்னு, அமெரிக்காக்குள்ளேயும் அவன் ஆள் வச்சிருப்பான். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற வார்த்தை இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஒரு செக்ஷுவல் அஃபெண்டர்னு அவரை சொல்றாங்க. அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு யூதர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? அவர் மொசாத் ஏஜென்ட். மொசாதுங்கிறது நம்ம ஒரு ராமாரி இஸ்ரேலோட ஒரு இன்டெலிஜென்ஸ் விங். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் அந்த மொசாதுக்கு வேலை பார்த்தாருனாங்க. என்ன இஸ்ரேலுக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு என்ன சம்பந்தம்? அங்கதான் பணம் சம்பாதி இல்லை. இஸ்ரேலுக்காக தான் யூதன் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லா வேலையும் இஸ்ரேலுக்கு செய்து கொடுத்தார் அப்படின்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல உண்டு. அதனாலதான் இவ்வளவு பேர் நீங்க பாக்குறீங்களா, அமெரிக்கால எல்லாரும் விட்டு போய் படுத்துக்கணும், ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க, அவன்கிட்ட கேட்க எப்ஸ்டீன் யார்? எப்ஸ்டீன் பின்னால் இஸ்ரேல் நாட்டோட பலம் இருந்தது. அதனால அமெரிக்க அதிபர்களே அவருக்கு பயந்த காரணம் அதுதான். அப்ப இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவு. ஏன் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னதான் ஒரு சொன்னாலும் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் பணம்
யூதர்கள் மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்து அந்த நாடுகள்லாம் கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு போஸ்ட்ல இருக்கிறாங்க. அதனால எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் நினைச்சாலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு ஒரு அரபு நாசத்துல இருந்து அரபு நாட்டை ஆரிஜின் கொண்ட ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு வந்தாலும் இஸ்ரேல் எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இஸ்ரேல் மறைமுகமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் தனக்கு ஆதரவாக வைத்திருக்கின்றது. ஏன்னா அவர்கள் நிறைய பேர் யூதர்கள் இல்லாதவங்க அவங்க மூலமா அவங்க பொறுத்து தனக்கு சப்போர்ட்டா வச்சுக்குவாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தான் ஈரானோட வார் நடக்குது. அப்ப ஈரானுக்கு இதுல என்ன பகுதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மிடில் ஈஸ்ட் அந்த பகுதிகளில் இஸ்ரேல் வாழ வேண்டும், நினைக்க வேண்டும், சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து கேள்வி கேட்காம எல்லாருமே சண்டை போட்டு வருவாங்க. எதுக்குன்னா நான் அப்பதான் வாழ முடியும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருவாங்க. சுத்தி இருக்க எல்லா நாடும் அவனுக்கு எதிரி. இந்தியாக்காச்சும் 2-3 நாடு தெரியும், சுத்தி இருக்க எல்லா நாடும் எதிரி. எல்லாம் அவங்களோட சைஸ்ல பெரிய நாடுகள், மிகப்பெரிய நாடுகள். அப்ப என்ன பண்ணு இஸ்ரேல், நம்ம அக்ரெசிவா இருக்கணும், நம்ம தான் முதல்ல போய் அடிக்கணும் அப்படிங்கிற இஸ்ரேலோட அந்த நாட்டுல இருந்து இஸ்ரேலோட பாலிசி. அப்ப தன்னை சுத்தி இருக்க நாடுகள்ல பெரிய நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து 3-4 நாடுகள் தான் அரபு பிரதேசத்துல வந்து பெரிய ஆர்மி, பெரிய ராணுவம் வச்சிருக்குது. ஒண்ணு ஈஜிப்ட், புரிஞ்சுக்கணும். அங்க ஹோஸ்னி முபாரக் இருந்தாரு. ஹோஸ்னி முபாரக் இருக்க வரைக்கும் அமைதியா இருந்துச்சு. ஹோஸ்னி முபாரக் போய் இஸ்லாமிக் ரெவல்யூஷன், ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. ரெவல்யூஷன் கொண்டு வந்து இன்னைக்கு ஈஜிப்ட் போய் இன்னைக்கு சிசின்னு ஒரு மிலிட்டரி ஜெனரல் கண்ட்ரோல் கொண்டு விடாரு. கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி இஸ்ரேலி கிடையாது. சோ அவரால் பிரச்சனை கிடையாது இஸ்ரேலுக்கு. சிரியால பஷார் இருந்தார். பஷார் என்பவர் நீங்க புரிஞ்சுக்கணும், சிரியா வந்து சன்னி முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, ஆனா பஷார் சியா முஸ்லீம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அது மக்களிடையே அவர் கொஞ்சம் செல்வாக்கு கம்மினால அதை பயன்படுத்தி சிரியாங்கிற மிகப்பெரிய ஆர்மி, இப்ப சிரியா வீக்கெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட எதிரி ஒருத்த குறைஞ்சிருவான். என்ன பண்றாங்க, சிரியால ஒரு போரை போட்டு பஷாரை துரத்தி இன்னைக்கு சிரியாவும் பிரச்சனை இருக்கும். சிரியா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. மிச்சம் 2 நாடு யார் இருக்கா, ஈராக், ஈரான். ஈராக்ல என்ன பண்றாங்க, ஈராக்ல வந்து ஷியாக்கள் முஸ்லீம் மெஜாரிட்டி, அதாவது 60% இருக்காங்க. ஆனா சதாம் ஹுசேன் என்பவர் சன்னி முஸ்லீம். அப்ப இதை காமிச்சா சதாமுக்கு எதிராக புரட்சி பண்ண வைக்கிற இவங்க உள்ள போய் சண்டை போட்டு சதாம் ஹுசேன் பதவியில இருந்து இறக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு வரை ஈராக்ல குழப்பமா தான் இருக்கு. அப்ப எதிரி நம்பர் 2 ஈராக் எலிமினேட்டட். அப்ப மிச்சம் இருக்க மிகப்பெரிய எதிரி யாரு, ஈரான். ஈரானிய பல வகையா அவங்க கலைக்க பார்த்தாங்க. ஆனா அங்க என்ன முடியல அப்படின்னா ஈரான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எலெக்டட் கவர்மெண்ட் ஒண்ணு இருந்தாலும் அரசாங்கங்கள் இருக்கும், அங்க பிரசிடென்ட் இருப்பாங்க. ஆனா அங்க உள்ள லீடர், இதற்கு முன்னால் இருந்தவர் அயத்துல்லா கோமேனி, அவருக்கு முன்னால இருந்தவர், அவர் தான் சுப்ரீம் லீடர் சொல்லுவாங்க. அவர் சொல்றதுதான், என்னதான் நீங்க பிரசிடென்ட் எலெக்டட் பிரசிடென்ட் இருந்தாலும் இவர்களுக்கும் மேல்பட்டவர் அயத்துல்லா கோமேனி. இப்ப இருக்கவர் அலி, இப்ப இருந்து இறந்து போன இந்த வார்ல இறந்து போறாரு, பாம்பு போட்டு கொண்டு இஸ்ரேல்காரங்க கொண்டுறாங்க. இஸ்ரேல் அமெரிக்கர்களான்னு தெரியல. அந்த அலி கமேனி என்பவர், அவர் தான் கிராண்ட் லீடர். இவர் தான் பிரசிடென்ட்டுக்கும் மேல உள்ளார். இவங்க 2 பேர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். இவங்க 2 பேருக்கும் அந்த ஷியா மதத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. இப்போ அலி கமேனியை அவங்க இஸ்ரேல் பாம்பு போட்டு கொண்டது உலகம் முழு ஷியா மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. எங்கள் மத தலைவரை கொண்டு விட்டார்கள், மாற்ற இடம் ஷஹீதாகி விட்டார், அவர் இவர்களால் கொல்லப்பட்டு ஷஹீதாகி விட்டார் ஒரு பேச்சு இப்ப வருது. அப்போ அந்த அலி கோமேனி தான் இப்ப கொண்டு இருக்காங்க. அப்ப ஏன் ஈரான் வித்தியாசப்படுறது, 1979 நினைக்கிறேன், அது வரைக்கும் கூட ஈரான் வந்து ப்ரோ அமெரிக்கன் கண்ட்ரியா தான் இருந்துச்சு. அங்க ஈரானை ஆண்டது ஷா ஆஃப் பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு 19க்கு முன்னாடி ஈரானோட பேர் பெர்ஷியா. நீ கேள்விப்பட்டு வரலாற்றுல பெர்ஷியா அரசர் சைரஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது ஈரானோட பேர் பெர்ஷியா தான். 79 அங்க ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து ஷா ஆஃப் ஈரான் தோற்கடிக்கப்பட்டு அவர் ஓடி போய் அமெரிக்கால உட்கார்ந்துடுறாரு. அங்க ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு பேரை மாத்தி ஒரு புது நாடு வருது. பெர்ஷியாங்கிற பேரை ஈரான், லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் ஈரான் அப்படின்னு மாத்தி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அன்றுதான் ஈரான் ஒரு நாடு உலகத்துல எக்ஸிஸ்டன்ஸ் பிறந்து வருது. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் பெர்ஷியா. அப்ப அதோட முதல் தலைவர் யாருன்னா பிரசிடென்ட் யாருனாலும் இருக்கலாம். இப்ப இறந்து போனார் இல்லையா அலி கமேனி. அலி கமேனி வந்து 81 to 89 வரைக்கும் நினைக்கிறாங்க அவரோட பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஆனா அப்ப லீடர் யாரு, அயத்துல்லா கோமேனி. அயத்துல்லா கோமேனி தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லீடர். அந்த அயத்துல்லாங்கிற ஒரு பெரிய ரிலிஜியஸ் போஸ்ட் சொல்றாங்க. அந்த அயத்துல்லா கோமேனி இருக்காரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர். அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் நிக்க மாட்டாங்க, அவங்க ஆயுள் காலத்துக்கு அவங்க தான் அந்த சுப்ரீம் லீடர். எலெக்டட் கவர்மெண்ட் வரும் போகும், லீடருங்கிறது அவர் தான். அப்ப 79 அந்த பகலவி, அந்த ரசா பகலவின்னு சொல்ற அந்த ஈரானோட லீடர் வெளியில போறதுல இருந்து 89ல இருந்து அயத்துல்லா கோமேனி இறக்குறாரு. 89 வரைக்கும் அயத்துல்லா கோமேனி இருக்கிறாரு. 1989 இருந்து நேற்று துரதிருஷ்டவசமாக இஸ்ரேலியர் அமெரிக்கர்கள் போட்டு அந்த குண்டுகளால் உயிரிழந்த அலி கமேனி, இவர் வந்து 1989 இது வரைக்கும் இவர் தான் சுப்ரீம் லீடர், அவர் தான் தலைவர். மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு கொசுறு செய்தி உண்டு. முதல்ல அயத்துல்லா கோமேனிக்கும் இந்தியாவுக்கும் உறவு உண்டு. என்னன்னா அயத்துல்லா கோமேனியோட தாத்தா யூபி, இந்தியாவில் யூபியில இருந்துதான் அவர் அங்க ஈரான்ல போய் செட்டில் ஆறாரு. சோ அந்த முதல் அயத்துல்லாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு இருக்கிறது. அவரோட பூர்வீகம் இந்தியாவில் இருந்து. இப்போ உள்ள அலி கமேனி அவருக்கு நமக்கு உறவு கிடையாது.
அப்ப இவங்க ரெண்டு பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மத தலைவர் இல்லாம அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர்ஸாவும் இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா மத்த சுத்தி நாடுகள்லாம் இல்லாததோட இப்ப சதாம் ஹுசேன் ஏத்து போட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ரிலிஜியஸ் பேக்கிங் கிடையாது. ஆனால் அயத்துல்லா கொமேனிக்கும் அலி கமேனிக்கும் என்னன்னா அவர்கள் மதத்தின் தலைவரான மக்கள் மேல அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு அவங்க மேல ஒரு பெரிய பாசமும் அந்த ரிலிஜியஸ் ஃபாலோ பண்ண ஒரு பெரிய சென்டிமெண்ட்டும் உண்டு. அதான் இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி வந்து முதல்ல பிரச்சனை எல்லாம் வந்தாலும் மக்கள் திருப்பி அவர் கீழே இருந்துகிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலை நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஈரான் மட்டும்தான் மிகப்பெரிய ராணுவங்கள்ல இன்னைக்கு வளைகுடா பகுதியில மிச்சம் இருக்கிற ஒரு நாடு. மற்ற நாடு சவுதி அரேபியா சின்ன சின்ன நாடுகள் அவங்க எல்லாம் வசமா அரசர்களால் ஆளக்கூடிய நாடுகள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரான், ரியாத், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா இது எல்லாமே அரசர்களால் ஆளக்கூடிய நாடுகள். இந்த நாட்டெல்லாம் தனிப்பட்ட நபரை மிரட்டி கையில வச்சு அமெரிக்கா தன்னோட கஸ்டடியில் எடுத்துருச்சு. ஈரானை இப்படி வைக்க முடியவில்லை. அப்ப கடந்த 40 வருஷமா பல சாங்ஷன்ஸ் போட்டு 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 ஈரானை வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. சாங்ஷன்ஸ் போட்டனால என்னாச்சுன்னா ஈரான் கிட்டத்தட்ட வான்படைங்கிறது 1960 விமானங்களை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. அதோட நேவிங்கிறது ரொம்ப வீக்கானது. அப்ப அவங்ககிட்ட இருக்கிறது மிசைல் டெக்னாலஜி, ட்ரோன்ஸ், இதை மட்டும் வச்சுட்டு அவங்களால வார் பண்ண முடியும். இதை மட்டும் வச்சு நீங்க வெளிநாட்டை போய் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட ஒரு பொசிஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இஸ்ரேல்ட்டு அமெரிக்காட்டி உலகத்துல எல்லா மாடர்ன் வெப்பன்ஸும் இருக்கு. அப்ப இந்த ஈரான் இன்னைக்கு நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு எதிரி மட்டுமே எதிரிகளே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல சதாம் ஹுசேன் மெயினா சதாம் ஹுசேனை ஏன் அவங்க பதவி தூக்குறாங்க, நிக்கலஸ் மஜ்ரோவை ஏன் பிடிக்கிறாங்க, ஏன் லிபியாவில் முகமது கடாஃபி வந்து தூக்கி வீசப்பட்டார் அப்படின்னு காரணம்னா ஒரே விஷயம், ஆயில் ட்ரேட். இந்த ஆயில் ட்ரேட் உலக வர்த்தகம், எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல நடக்கும். நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கரன்சி இருக்கும். அப்ப காமன் கரன்சி என்ன, உலக எண்ணெய் வர்த்தகம் டாலர். உலகத்து முழுசும் காமன் கரன்சி, ரிசர்வ் கரன்சி சொல்லுவாங்க டாலர் தான். இந்த எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல நடந்தா தான் டாலரோட மதிப்பு இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ முதல்ல கடாஃபி என்ன பண்றாரு, நம்ம எதுக்கு டாலர், நம்ம எதுக்கு அமெரிக்கா வளர்த்துடணும், டாலர் எதுக்கு என்ன வர்த்தகம் பண்ணும், நான் மற்ற நாடுகள் அந்தந்த நாட்டுகளோட கரன்சியோட நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு கரன்சி வச்சு ஏன் எண்ணெய் வர்த்தகம் பண்ணக்கூடாது முதல்ல தொடங்கினவர் கடாஃபி. அப்போ அமெரிக்கா கொடுத்து ஆகா இப்படி ஒருத்தர்னா கிளம்புனோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிரும். அப்ப என்ன பண்ண அவனையும் தூக்குன்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு முதல்ல இந்த ஐடியாவை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தா சதாம் ஹுசேன் போய் நிக்குது. அப்ப சதாம் ஹுசேன் தூக்குனா அவனை தூக்கிட்டோம்னா அப்ப இனிமேல் எவனுமே டாலர்ல தான் எண்ணெய் வர்த்தகம் பண்ணக்கூடாது, நம்ம வேற பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூட மாட்டான், பேச கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு சதாம் ஹுசேன் தூக்குறாங்க. இதுதான் ரீசன். இஸ்ரேலுக்கு தான் எதிரி ஒண்ணு போகுது, அமெரிக்காவுக்கு எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நபர் போறான், அவனை தூக்கிட்டு கடாஃபியும் தூக்கிட்டாங்க. சரி இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இன்றைக்கும் ஈரான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எண்ணெய் வர்த்தகத்தை டாலர் தான் மொத்த கரன்சியில பண்ணணும் ஈரான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த அபாயம் அமெரிக்காவுக்கும் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் இஸ்ரேல் தனக்கும் பயன்படுத்திக்கிட்டு ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணிடுச்சா நமக்கு பிரச்சனை. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட காமன் எதிரியை இன்னைக்கு அழிக்கணும்னு பாக்குறாங்க. இது உலகத்துக்கு எந்த விதமான அபாயமும் கிடையாது, யாருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அப்ப நஷ்டம் யாருக்கு, அபாயம்னா ஈரான் யாருக்கு வரும், இஸ்ரேலுக்கு மட்டும்தான் வரும். ஆனா அது உலகத்துக்கே அபாயம் மாதிரி ஒரு படத்தை போட்டு இன்னைக்கு ஈரான் மேல அட்டாக் பண்ணி அலி கமேனியை கொண்டுட்டாங்க. இப்போ தலைவர் இல்லாத ஒரு நாடா இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஜூன்ல சண்டை நடக்கும்போது கூட இஸ்ரேல் ஈரானோட டாப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாப் லீடர்ஷிப் மிலிட்டரி ஜெனரல்ஸ் எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்ணி கொண்டுட்டாங்க. அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஈரான்ல டாப் லீடர்ஷிப் இல்லாம இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இதுதான் இந்த வார்க்குள்ள உள்ள பின்னணி. அப்போ வளைகுடா நாடுகள்லையும் பாத்தீங்கன்னா ஷியா சன்னி அப்படிங்கிற அந்த பிரிவு இருக்கிறதுனால மத்த எல்லா நாடுகளையுமே ஈரானும் அவங்கள பகையாத்தான் பார்க்கும், அவங்களும் ஈரானை பகையாத்தான் பார்ப்பாங்க. இந்த முறை முதல் முறையா எல்லா அரபு நாடுகளும் நீங்க சண்டை போடாதீங்க அமெரிக்கா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாருங்க ஈரான் அதை ஒரு கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த நாடுகள் மேலேயும் நீ பாம்பு போட்டு அமெரிக்கன் பேஸ் மேல போட்டாவாச்சு பரவாயில்ல, சிவிலியன் டார்கெட்ஸும் துபாய் மாதிரி இடங்கள்ல சிவிலியன் டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணது இப்ப அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நீ அவனை அழிச்சிட கூடாது அப்படின்றாங்க. அப்ப ஈரானுக்கு இன்று உலகத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு அவனுக்கு அங்கேயே முதலே ரஷ்யா விளையாட்டுப்பட்டாங்க, உக்ரைன் போராட்டத்துக்கு பெரிய லெவலில் செய்ய முடியாது. சைனா என்றைக்கு தனக்கு ஆதாயம் இல்லாமல் பணத்துக்காக மட்டும் தான் செய்யுமே தவிர ஓப்பனா என்றைக்கும் அமெரிக்காவை எதிர்க்காது. அப்ப ஈரான் கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கிறது. நீங்க சில விஷயங்களை புரிஞ்சு, இஸ்லாமிய நாடுகளோட பிஜேபி முயற்சி கத்து கிடையாது. இந்தியாவுக்கு ஆதரவான இஸ்லாமிய தலைவர்கள் தான் போயிருக்காங்க. ஈரான் என்றைக்குமே இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நாடு. காஷ்மீர் விஷயம் முதற்கொண்டு மற்ற எல்லா விஷயங்களும் முதற்கொண்டு நமக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்த ஒரு நாடு தான் ஈரான். நம்ம அவங்களுக்கு ஒரு போட்டை கட்டி கொடுக்குறோம் சபகர்ல. அப்ப அந்த நமக்கு உறவு இருந்துச்சு. இன்னைக்கு ஈரான் போச்சுன்னா நாளைக்கு எங்க ஈரான் இஸ்ரேலுக்குள்ள அங்க வரக்கூடிய அந்த அரசு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்திய விரோத அரசாகத்தான் இருக்கும். சதாம் ஹுசேன் இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு தலைவர் தான். இந்தியாவை பகைக்காம இந்தியாவோட நல்லுறவு வைத்துக் கொண்டு ஒரு தலைவர் தான். சதாம் ஹுசேன் போயிட்டார். அப்ப இந்தியாவை எதிர்க்காத தலைவர்கள்லாம் நீங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்க பலப்பட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
ஈரானால கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும்னா இந்த சண்டையை ஜெயிக்க முடியாது ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல தோல்வி நிலைமையில இருந்து நம்ம பேசணும்னா யாருமே நம்மகிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்பதான் நாட்டுல உள்நாட்டு கலவரம் முடிஞ்சு நம்ம கூட அடக்கி வச்சிருக்கோம். இப்ப அமெரிக்கா எதுக்கு மெயினா சண்டை போடுது நீங்க பாத்தீங்கன்னா, ஹிட்லர் 2வது உலக போர் தொடங்கும் போது ரஷ்யாவுக்கு எதிராக போர் போடும்போது அதான் சொன்னான். அதே இதுதான் அமெரிக்கா இன்னைக்கு சொல்லுது. என்ன சொன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் மேல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க, நம்ம போய் லைட்டா சண்டை போட்டோம்னா அதை பயன்படுத்தி ஸ்டாலினை வந்து தோக்கடிச்சு பதவி விட்டு தூக்கி வீசிடுவாங்க, நம்ம ஈஸியா புடிச்சிடலாம் ஹிட்லர் நினைச்சான். அதேதான் இன்று அமெரிக்காவுக்கு சொல்லுது. ஏற்கனவே இன்னைக்கு இருக்க அரசு மேல ஈரானிய மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க. நம்ம லைட்டா போய் சண்டை போட்டோம்னா மக்களே அவனை தூக்கி வெளில வீசிடுவாங்க, நம்ம திருப்பி அந்த ஈரானோட அந்த பழைய அரசரிப்பான் குடும்பம் அமெரிக்கால இருக்கு, அவங்களை தூக்கி உள்ள வச்சு நம்ம மறைமுகமா ஆண்டலாம். எப்படி இன்னைக்கு வெனிசுவேலாவை பிடிச்ச ஆடுறோம் அது மாதிரி ஆண்டலாம். உலகத்துல எல்லா ஆயிலும் நமக்கு எதிராக எந்த நாடுகள் கையிலும் என்ன இருக்காது, என்ன இருக்கு, எல்லா நாடுகளும் ஒன்று நம்ம நாடு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க நாடா இருக்கும், அல்லது மறைமுகமா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க நாடுகளா இருக்கும். அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிளான். சரி, இவ்வளவு அமெரிக்கா செய்யுது அப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். எப்படி அமெரிக்காவை மட்டும் மிகப்பெரிய ராணுவங்கிற மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டு, வேற எந்த நாட்டுக்கு உலகத்துல கிடையாது. என்னன்னா, அவங்களுக்கு ஜியாகிரபிக்கல் எனிமின்னு யாரும் கிடையாது. அவன் பக்கத்துல உள்ள எந்த நாடும் அவனுக்கு எதிரியே கிடையாது. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2 பார்டரையும் திறந்து போட்டு சண்டை போடலாம். ஏன்னா மெக்சிகோவும் அட்டாக் பண்ணாது, கனடாவும் அட்டாக் பண்ணாது. மெக்சிகோ எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு மெக்சிகோல ஏர்போர்ஸே கிடையாது. அவங்க கேட்டா மெக்சிகோல இருக்கிறவங்க எனக்கு கீழே இருக்கிற நாட்டுல சின்ன சின்ன ஏர்போர்ஸ் கிடையாது, எனக்கு மேல இருக்கிற நாடு உலகத்துல மிகப்பெரிய ஏர்போர்ஸ் வச்சிருக்கு, அவங்க கூட நான் ஏர்போர்ஸ் சண்டை போட முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. கனடாவோட பாதுகாப்பு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அப்ப அமெரிக்கா சுற்றுப்புறத்துல எந்த எதிரியுமே கிடையாது. இந்தியாவுக்கு பாருங்க பாகிஸ்தான் சைனா இருக்கு, சைனாக்கு பாருங்க ரஷ்யா இருக்கு, இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் பாருங்க மேல ஈரானோட பிரச்சனை, இந்தியாவோட பிரச்சனை, ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அமெரிக்காவுக்கு ஜியாகிரபி கிளீன், சுத்தி அவனுக்கு எதிரியே கிடையாது. உலகத்துல அண்ணன் சண்டை பிரசண்டங்க மாதிரி அண்ணன் ஃப்ரீயா சண்டை போட முடியுது. இந்த வாரோட முடிவு என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்த யுத்தத்தை ஈரானால ஜெயிக்க முடியாது. இப்ப ஈரான் என்ன செய்யும்னா, முற்றிலுமாக நம்ம தோற்பதை எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போடும். அதனால என்ன ஒரு பெரிய மைனஸ்னா, அவங்க அக்ரெசிவா அமெரிக்காவை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அக்ரெசிவா எவ்வளவுக்கு அவங்க அட்டாக் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அக்ரெசிவா அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணும். அதை தாங்கக்கூடிய நிலைமையில் இன்று ஈரான் இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்ப ஈரான் என்ன பண்ணும்? நடுவில் டர்க்கி போன்ற நாடுகளை வைத்து அவங்க சமரசம் பேச ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சமரசம் பேச ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும்னா, அரபு நாடுகள் மற்றதை அவங்க தாக்கி இருக்க கூடாது. இப்ப அவங்களுக்கு இந்த காரணம் காமிச்ச எல்லா அரபு கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம எங்களை அட்டாக் பண்றாங்க, மூடாத அவனை அழிச்சிரு அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு வெறுவாயில அவல் போட்ட மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. ஈரான் என்ன செய்ய போகுது? ரஷ்யாவால பெரிய உதவி செய்ய முடியாது, சைனா மறைமுகமா சில உதவிகளை செய்யலாம், ஆனால் அது ஒரு யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியாது. இப்ப ஈரானுக்குள்ள ஒரே வழி இன்று ஏதாவது ஒரு 3வது நாடு வந்து பீஸ்க்காக பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கா, அவங்கள மூலம் தூது அனுப்புவது, அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அமெரிக்கா கையில இருக்கு. அப்படி அமெரிக்காவை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி நாடு உலகத்துல எதுவும் இல்லை. அவர்களுக்கு எதிர்ப்பு டஃப் கொடுக்கிற நாடு இது இல்லை. ஒரு காலத்துல வந்து இந்தியாவோட பாகிஸ்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு வந்து அமெரிக்காவை ரஷ்யா மிரட்டி நியூக்ளியர் சப்மரீன் அனுப்பி துரத்தி அனுப்பிச்சு. இன்றைக்கு அப்படி ஒரு நாடு இல்லை. இப்ப ஈரான் செய்யக்கூடிய விஷயம் என்ன? இன்று தலைமையும் இல்லாமல் போரில் ஜெயிக்கக்கூடிய வலிமையும் இல்லாமல் ஈரான் இருக்கின்றது. தவறு ஒரு நாட்டோட அரசாங்கம் அவன் பண்ற தப்பு பண்றான், நான் போய் மாத்துவேன்னு சொல்ற உரிமை எந்த நாட்டுக்குமே கிடையாது. குறிப்பாக ஐநா சட்டத்திட்டத்தின்படி இது தவறான ஒரு காரியம். ஆனா யாராலையும் ஒரு தவறை தட்டி கேட்க முடியாத நிலைமை தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஈரானுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா என்றால் ஈரானால் நிச்சயமாக யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ ஈரான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும் அப்படின்னா, we are ready for peace talks அப்படிங்கிறதான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அதற்கு மேல் அமெரிக்கர்கள் போரிட்டார்கள் என்று அவர்கள் மேல் அந்த பழி விழும். அப்ப பீஸ்க்கு நாங்க ரெடி, நாங்க சண்டை போட்டுட்டே இருப்போம், சண்டை போட்டு இருப்பேன் ஈரான் சொல்றது வந்து இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தற்கொலை செய்வதற்கு சமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த ஏற்கனவே ஜூன்ல நடந்த பட்ல எல்லா வெப்பன்ஸையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாங்க. இன்றைக்கு சண்டை போடுவதற்கு மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் தவிர அவங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாது. அங்க போய் நீங்க சண்டை போட முடியாது. ஆனா உங்க நாட்டுக்குள்ள வந்து சண்டை போடுற அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ பலம் புரிந்தது தான் அமெரிக்காவும். இஸ்ரேலை விட்டு தள்ளுங்க, அமெரிக்கா பலம் புரிந்தது. உங்களால் தடுக்க முடியுமா? அதற்கான வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. ஏன்னா சாங்ஷன்ஸ் போட்டு உங்களை கிரிப்பிள் பண்ணிட்டான், உங்களை வந்து நொண்டி ஆக்கிட்டான். அப்போ நீங்கள் அமைதி பேசுவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை. இந்த யுத்தம் எப்படி முடிந்தாலும் வளைகுடாவில் இனிமேல் எண்ணெய் பொருள் உலகம் முழுசு, வளைகுடாவில் மட்டுமில்ல உலகம் முழுசும் எண்ணெய் தயாரிக்கிற நாடுகள் அத்தனையும் ஒரே ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க, ட்ரம்பின் ஒரே ராஜதந்திரத்தினால் முழுக்க முழுக்க அமெரிக்காவின் கீழ் வந்துவிடும். சைனா இது இன்றும் உலக அரசியலில் பழைய சோவியத் யூனியன் நிலைமைக்கு வரவில்லை. என்னை நீங்கள் நம்பாதீர்கள் என்று சைனா நிரூபித்து விட்ட மீண்டும் ஒரு தருணம் தான் இது. இப்ப ஈரானோட வழி ஒன்றே ஒன்றுதான்,
அமைதி அமைதி அமைதி. போர் நடந்தால் நிச்சயமாக தோற்கும். புத்திசாலி என்பவன் இன்று போய் நாளை வாழ்ந்து பொழைச்சு வாழ்றதுக்குள்ள வழியை பார்க்கணும். அதைத்தான் ஈரான் செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.